வகுப்புரை நடத்தி தர வருகை தந்துள்ள பொன்னமராவதி வட்டார கல்வி அலுவலர் நிலை 2 திருமதி இலாஹிஜான் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். வருகை தந்துள்ள ஊர் அம்பலம் திரு பா சின்னு அவர்களையும் மற்றும் அனைத்து கரை வகையரா பங்காளிகளையும் பள்ளியின் சார்பாக வரவேற்று மகிழ்கிறேன். திருக்கலம்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி மா ராமாயி அவர்களை பள்ளியின் சார்பாக வரவேற்று மகிழ்கிறேன். திருக்கலம்பூர் ஒன்றிய கவுன்சிலர் திரு கே பழனிசாமி அவர்களை பள்ளியின் சார்பாக வரவேற்று மகிழ்கிறேன். பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு சி பச்சையன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். பள்ளியின் எஸ்எம்சி தலைவி திருமதி கே புவனேஸ்வரி அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். நமது பள்ளிக்கு சிறப்புரை வழங்க வருகை தர உள்ள நமது பொன்னமராவதி வட்டார வளமைய மேற்பார்வையாளர் திரு பி சிவகுமார் அவர்களையும் பரிசு வழங்கி பாராட்டுரை வழங்க உள்ள வட்டார கல்வி அலுவலர் நிலை 1 திருமதி சே ராமதிலகம் அவர்களையும் பள்ளியின் சார்பாக வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். வாழ்த்துறை வழங்க வருகை தந்துள்ள உயர்நிலைப் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அவர்களையும் பள்ளி மேலாண்மை குழு தலைவி அவர்களையும் பள்ளியின் சார்பாக வரவேற்று மகிழ்கிறேன். நமது விழாவிற்கு வாழ்த்துறை வழங்க வருகை தர உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளி கருமகுடிப்பட்டி பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு ஆர் ராமையா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். இரண்டாவது வார்டு உறுப்பினர் திரு சி பெருமாள் அவர்களையும் 3வது வார்டு உறுப்பினர் போ கணேசன் அவர்களையும் 1வது வார்டு உறுப்பினர் சி சின்னப்பிள்ளை அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். ஆசிரியர் பயிற்றுனர் திருமதி மா கவிதா அவர்களையும் திரு நா மாளிகை கருப்பு அவர்களையும் திரு ஆ முகமது ஆசாத் அவர்களையும் சிறப்பு பயிற்றுனர் திருமதி மு தனலட்சுமி அவர்களையும் பள்ளியின் சார்பாக வரவேற்று மகிழ்கிறேன். நமது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்து வாழ்த்துறை வழங்க உள்ள மேலைச்சுவபுரி சிஆர்சி மைய ஆசிரியர் பெருமக்களையும் பொன்னமராவதி வட்டாரத்தில் பணியாற்றக்கூடிய எனது ஆசிரியர் நண்பர்களையும் பள்ளியின் சார்பாக இனிதே வரவேற்று மகிழ்கிறேன். நமது பள்ளியை சிறந்த பள்ளியாக்கி காட்டிய அதற்காக உழைத்திட்ட கடந்த 25 ஆண்டுகளில் பள்ளியில் பணியாற்றிய பெருந்தகைகள் இங்கே வருகை தந்துள்ளார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் பள்ளியின் சார்பாக இனிதே வரவேற்று மகிழ்கிறேன். நமது ஆண்டு விழா சிறக்க ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து ஊர் முக்கியஸ்தர்களையும் பொதுமக்களையும்
பள்ளியின் மாணவ செல்வங்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் பெற்றோர்களையும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களையும் முன்னாள் மாணவர்களையும் இளைஞர்களையும் இனிதே வரவேற்று மகிழ்கிறேன். பொன்னமராவதி ஒன்றியத்தில் நமது பள்ளி கடந்த ஆண்டு சிறந்த பள்ளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மாவட்டம் முழுவதற்கும் 3 பள்ளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அந்த வகையில் நமது பள்ளியும் தேர்ந்தெடுக்கப்பட்டது. கடந்த நவம்பர் 16 குடியரசு தின விழாவில் சென்னையில் நடைபெற்ற விழாவில் சிறந்த பள்ளிக்கான அந்த விருது கிடைத்தது. அதற்காக நமது பள்ளியை தேர்வு செய்ய உதவிய அத்தனை பெருமக்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றியையும் அவர்களை பள்ளிக்கு வருபவர்கள் என வரவேற்றும் மகிழ்கிறேன். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றியம் ஊராட்சி ஒன்றிய ஆரம்ப பள்ளியில் இனிதே துவங்கியுள்ள முப்பெரும் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண்ணிகள் வணக்கத்தையும் வருக வருக என்ற வரவேற்பையும் தெரிவித்துக் கொண்டு இதோ உங்கள் முன் எங்கள் பள்ளியின் ஆண்டறிக்கை. பொன்னமராவதி ஒன்றியம் கருப்புக்குடிப்பட்டி ஊராட்சி ஒன்ற ஆரம்ப பள்ளியானது வட்டார கல்வி அலுவலர் நிலை 2 மற்றும் வட்டார கல்வி அலுவலர் நிலை 1 ஆகியோரின் சீரிய நிர்வாகத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. 9/3/1955 முதல் கல்வி பணியினை துவங்கிய நமது பள்ளியில் ஒரு தலைமை ஆசிரியர் 5 இடைநிலை ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். பள்ளியில் முப்பருவ கல்வி முறையும் மற்றும் எண்ணும் எழுத்து முறையும் நடைமுறையில் உள்ளது. நமது பள்ளியில் 72 மாணவர்களும் 81 மாணவியரும் சேர்ந்து மொத்தம் 153 மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். அனைத்து மாணவர்களுக்கும் விலையில்லா பாடநூல்கள், 3 செட் குறிப்பேடுகள், 4 செட் சீருடைகள், வண்ண பென்சில்கள் தமிழக அரசால் வழங்கப்பட்டு உள்ளன. வாரம் முழுவதும் முட்டையுடன் கூடிய மதிய உணவு திட்டம் தினம் ஒரு கலவை சாதமாக இப்பள்ளியில் சிறப்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் காலை உணவு திட்டம் ஆகஸ்ட் 2023 முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு 153 மாணவர்களின் நலன் பேணப்பட்டு கல்வி நலம் மேம்பட்டு வருகிறது. மேலும் 3 கணினி மூலமாகவும் கணினி வழி கல்வி ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் மூலம் நடைபெற்று வருவது சிறப்பு அம்சமாகும். இப்பள்ளியில் மாதந்தோறும் SMC கூட்டங்கள் நடத்தப்பட்டு பள்ளியின் வளர்ச்சிக்கு சீரிய திட்டங்கள் தீட்டப்பட்டு நிறைவேற்றப்படுகிறது. பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டம் 3 மாதங்களுக்கு ஒரு முறை கூட்டப்படுகின்றது. ஜூலை 15 அன்று பள்ளியில் கல்வி வளர்ச்சி நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவியருக்கும் பரிசுகளும் இனிப்பும் வழங்கப்பட்டது. 2017-2018 கல்வியாண்டில் துவங்கப்பட்ட ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஊர் மக்களின் பங்களிப்பின் மூலம் 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டிருப்பது மாணவர்களின் கற்றல் திறன் மேம்பட மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. வாரந்தோறும் வார இறுதி நாளான வெள்ளிக்கிழமைகள் தோறும் மாணவர்களின் தனித்திறன்களை வெளிப்பட செய்யும் படைப்பாற்றல் மன்றம் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. கடந்த ஆண்டு பள்ளி மாணவர்கள் 60 பேர் அமர்ந்து கல்வி பயிலும் வகையில் 10 இருக்கையுடன் கூடிய மேசை செட் பெற்றோர்களால் பள்ளிக்கு வழங்கப்பட்டு உள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் 20,000 ரூபாய் மதிப்பில் வண்ண அச்சுப்பொறி ஒன்று தெய்வ திரு நடராஜ வேளார் அவர்களால் வழங்கப்பட்டு உள்ளது. 2022-2023 கல்வியாண்டில் சிறந்த பள்ளிக்கான விருதினை 14/11/2023 அன்று சென்னையில் நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவில் மாண்புமிகு கல்வி அமைச்சர் மற்றும் அறநிலையத்துறை அமைச்சர் ஆகியோரின் திருக்கரங்களால் பெறப்பட்ட நிகழ்வினை மகிழ்ச்சியுடன் நினைவு கூறுகிறோம். விருது வழங்கிய தமிழ்நாடு அரசிற்கும் அலுவலக பெருமக்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். இப்பள்ளி சிறப்புறும் வகையில் கடந்த 25 ஆண்டுகளில் பள்ளியில் பணியாற்றிய 36 ஆசிரியர்கள் மற்றும் சத்துணவு பணியாளர்களுக்கு நன்றி கூறும் முகத்தான் 10 கிராம் வெள்ளி நாணயம் ஊர் பொதுமக்கள் சார்பாக நினைவு பரிசாக இவ்விழாவில் வழங்கி
கௌரவிக்கப்படுகிறார்கள் என்பதை மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆண்டு களத்து வீடு கிரிக்கெட் குழு மூலம் 60,000 ரூபாய் மதிப்பில் ஹாட் அண்ட் கூல் தூய குடிநீர் வழங்கும் கருவி பள்ளிக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 31/1/2024 அன்று நடைபெற்ற பெற்றோர் ஆசிரியர் கழகம் மற்றும் SMC கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி இன்றைய முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் நமது ஊர் மக்களின் நன்கொடை மற்றும் ஒத்துழைப்புடன் விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நமது பள்ளி மாணவ மாணவியின் கல்வி வளர்ச்சி மேம்படும் விழாவாக உங்கள் கண் முன் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது. பள்ளியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக என்றென்றும் நிற்கும் கற்புக்குடிப்பட்டி ஊர் பெரியோர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எங்களது நன்றியினை காணிக்கையாக்குகின்றோம். நன்றி, வணக்கம். நமது குழுவிலை வரவரமைய ஆசிரியர் பயிற்றுனர் திருமதி வா கரிதா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இந்த ஆண்டு விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நமது வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்களையும் மற்றும் இப்பூர் பொதுமக்கள் அனைவரையும் மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய ஆண்டோர் சான்றோர் மற்றும் மாணவ செல்வங்கள் பெற்றோர் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியை பற்றி சொல்ல வேணும்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதிக மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளி அப்படிங்கிறதுல நம்ம பள்ளியும் ஒன்று. இதில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே குறைந்திடாமல் 6 ஆசிரியர்கள் நிரந்தரமாக இருக்காங்க. இதை எப்பயும் போல நிறைஞ்சு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா இங்கே இருக்கக்கூடிய கல்வியின் தரம் தான். அந்த அளவுக்கு மாணவர்களுக்கு கல்வியினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி அவங்க வாழ்வில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு பல வகையில் அவங்க ஒத்துழைப்பு தராங்க. இங்கே குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி ஆங்கில கல்வியில் என்னென்ன வசதிகள் இருக்கோ அத்தனை வசதிகளும் நம்ம குழந்தைகளும் பெறணும் அப்படின்னு சொல்லி நம்ம தலைமை ஆசிரியர்கள் பல பேர்த்த அன்னைக்கு முதல் முறையில் பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளியில் தான் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஆரம்பிச்சிருக்கு. அப்படித்தானே? ஆமாவா இல்லையா? அப்படிதான். நம்மளோட தான் முன்னோடியாக குழந்தைகளும் ஆங்கில கல்வியில் எப்படி ஸ்மார்ட் கிளாஸ் ரூமை பயன்படுத்தி குழந்தைகளுக்கு ஆசிரியர்கள் கற்பிச்சாங்களோ அதே மாதிரி நம்ம பழைய மாணவர்களுக்கும் இந்த வகையான வசதிகள் பெறதுக்கு அவர் முயற்சி செஞ்சு கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா ஆர்வத்துடன் நல்லா படிக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த தடவை தான் நான் இந்த பள்ளிக்கு ஆசிரியராக பயிற்றுனராக வந்திருக்கேன். இந்த சுற்றுவட்டாரத்தில் மற்ற ஏரியாவிலேருந்து நான் போயிருக்கேன். எனக்கு இந்த வருஷம்தான் இந்த தடவை இந்த பள்ளிக்கு நான் ஆசிரியர் பயிற்றுனராக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா நான் பள்ளி பாதை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னட்டா குழந்தைகள் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ரொம்ப ஒரு அந்யோகமாக பழகுறாங்க. வாயே பேசாத குழந்தை கூட நான் வந்தாலும் எனக்கு ஆர்வமாக பேசுகிறான் படிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரணும் அப்படின்னாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எதிர்பார்த்த ஒரு மாணவன் தர்ஷன், அவனை நான் என்ன வரைக்கும் பார்க்கல. அவனை சொல்லிட்டே இருக்கனால என்னோட பொண்ணு கூட கேட்டான் அந்த மாணவன் எங்கே அப்படின்னு. நான் என்ன வரைக்கும் தேடி தேடி பார்க்குறேன், அவனை காணலை. எப்பயுமே நான் பள்ளிக்கு வந்தோன்னே என்னை தேடி ஓடி என்னை பாருங்க, நான் என்ன படிச்சிருக்கேன் என்ன எழுதியிருக்கேன்னு பாருங்கன்னு என்னை ஆர்வமாக காட்டுவான். இந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளும் படிக்கிறதுல முக்கியத்துவம் காட்டணும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆசிரியர்கள் ரொம்ப ஒரு ரொம்ப எஃபர்ட் எடுத்து அவங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்காங்க. இதை நம்ம பயன்படுத்திக்கணும். இன்னொரு பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் சொல்கிறேன். நம்ம பள்ளியில் பார்த்தீங்கன்னா முன்னாடி கருப்புக்குடிப்பட்டின்னு எடுத்தாவே இந்த பள்ளி செல்லா குழந்தைகளில் 5வது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. 8வது 9வது போகிறதுக்கு கூட ப்ராப்ளம் இல்லை. 10வது நிறைய குழந்தைகள் இடைநிற்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா நான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணும்போது இந்த பொன்னம்புரை டிஸ்ட்ரிக்டில் எழுதப்பட்ட அந்த பொன்னம்புரை பிளாக்ல எழுதப்பட்ட ஒரு ஆசிரியர் பெற்றோர் சொன்னார், எல்லா பள்ளியிலையும் நாங்கள் சேர்க்க முடியுது, ஆனால் கருப்புக்குடிப்பட்டி பள்ளியில் உள்ள குழந்தைகளை மட்டும் என்னால் சேர்க்க முடியல அப்படின்னாங்க. அது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா பெற்றோர்கள் அனைவருமே நம்ம தொழில் சார்ந்து வேறு இடத்துக்கு போயிருக்கோம்.
பொள்ளாச்சி சைடு போயிருக்கீங்க. அந்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டிகளை தான் வளர்றாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த குழந்தைகளை வந்து பள்ளிக்கு அனுப்பணும். இன்னொன்று பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை பொள்ளாச்சி சைடு கூட்டிட்டு போனாலும் அங்க இருக்கக்கூடிய பள்ளியை வந்து சேர்க்கணும். இது ஏன் சொல்றேன்னா கல்வியோட முக்கியத்துவத்தை வந்து இன்னும் வந்து நம்ம உணரலன்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு குழந்தையும் பாருங்களேன், நம்ம ஏழையா இருந்தாலும் சரி, ரொம்ப வசதி படைத்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்களோட குழந்தைகளை பார்த்தா நம்ம என்ன கேட்போம்? யாரு கேட்போம்? என்ன படிக்கிறாங்கன்னு தான் கேட்பாங்களோ ஒழிய அவனுக்கு வந்து எவ்வளவு சொத்து இருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டுருக்கோங்களா? நம்மளே பார்த்தாலும் அந்த பேரண்ட்ஸுக்கு என்ன கேட்போம்? உங்க குழந்தைங்க என்ன படிக்கிறாங்க அப்படின்னு தான் கேட்கிறோம். அப்ப ஏன் அந்த வார்த்தை கேட்கிறோம் அப்படின்னா அவங்க என்ன படிக்கிறாங்க, எப்படி படிக்கிறாங்க, எந்த அளவுக்கு படிச்சதுனால எந்த அளவு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம உணரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பள்ளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா வந்து ஒரு மேடையில வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு மேடையில குழந்தை செல்வர்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு மேடையில பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் வந்து ஒரே முன்னாடி என்ன பண்ணாங்க, புத்தகத்தை ஏற்றி வச்சுட்டு தொடங்கிட்டாங்க. அப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இந்த இந்தியாவில் வந்து மிகவும் வந்து பெருமை வாய்ந்ததா வந்து எதை சொல்லுவீங்க அப்படின்னு, எதை பெருமை வாய்ந்ததா சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து அப்துல் கலாம் சார் அவர் வந்து சொன்னாங்க, இந்த புத்தகத்தை ஏற்றி வைக்கும் போது அந்த புத்தகத்துக்கு வந்து இந்துக்களை வந்து சுட்டி காட்டுது. அந்த புத்தகத்தை ஏற்றி வைக்கிறதுக்கு பயன்படுத்தின அந்த மெழுகுவர்த்தி வந்து கிறிஸ்துவத்தை காட்டுது. இதை ஏற்றி வச்ச நானும் ஒரு இஸ்லாமியர். அப்போ ஒரு வேற்றுமையின் ஒற்றுமையை வந்து எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு இடமா வந்து நமக்கு பள்ளி திகழ்கிறது அப்படிங்கிறாங்க. அப்ப அனைத்து குழந்தைகளுக்கும் அனைத்து போய் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பா அமையக்கூடிய இடம் பள்ளி அப்படிங்கும்போது அந்த பள்ளியில நம்மளோட குழந்தைகள் முன்னேற்றத்துக்கு எந்த அளவு வந்து குழந்தைகளுக்கு கொண்டு வராங்க அதை நம்ம பயன்படுத்திக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்மளாம் படிக்கிற காலத்துல கல்வி வந்து ஒரு எட்டா தனியா தான் இருந்தது. ஆமாவா இல்லையா? எட்டா தனியா தான் இருந்தது. நம்மளாம் வந்து ஆர்வமா இருப்போம், நம்ம அம்மா அப்பா நம்ம ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்களா, செய்ய மாட்டாங்களான்னு. ஏன்னா அப்போ ஒரு சேர்த்துக்கூட கட்டணம் ஒண்ணு இருக்கு. அந்த கட்டத்தோட நம்மளால முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அரசு கல்விக்காக அனைத்து சலுகைகளே வழங்குது. இது எத்தனை பேருக்கு தெரியுது அப்படிங்கிறது தெரியல. நீங்க என்ன பண்றீங்க, சேர்த்து விட்டுட்டு அடுத்து படிக்க வைக்கிறது காசுலாம் போகுமோன்னு நினைக்கிறீங்க. வாய்ப்பே இல்லை. 5ஆம் வகுப்பு வரைக்கும் எந்த அளவுக்கு இலவசமான கல்வி கிடைக்குதோ அது மாதிரி அவங்க உயர்கல்வி படிக்கிற வரைக்கும் அரசு அனைத்து சலுகைகளையும் வழங்குது. 5ஆம் வகுப்பு முடிஞ்சாங்க பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு. 8ஆம் வகுப்புல ஒரு திறனறி தேர்வுன்னு ஒரு தேர்வு இருக்கு. அது குழந்தைங்க எழுதுனா செலக்ட் ஆனாங்கன்னா மாதம் மாதம் அவங்களுடைய வங்கி கணக்குல 1000 வருது. இது அவங்க 12வது வரைக்கும் தொடரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 12வது முடிச்சோன்னா பெண்களுக்கு புதுமை பெண் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே அவங்க உயர்கல்வி தொடரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட வங்கி கணக்கில் 1000 கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாம மாணவர்களுடைய கல்வி திறமை உயரணும். எப்ப பார்த்தாலும் மகளிருக்கே தரீங்களே அப்படின்னு சொல்றாங்க. அதுதானே நீங்க என்ன தின்னும், நீங்க என்ன தின்னும், மகளிர் தினம். அப்ப எப்ப பார்த்தாலும் பெண்கள் கல்விக்கே வந்து அதிக முக்கியத்துவத்தை வந்து தந்துட்டு இருந்தவங்க அரசு இந்த ஆண்டிலிருந்து தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழே 12வது முடிக்கும் ஆண்கள் அதாவது மாணவர்களுக்கும் வந்து இந்த திட்டத்தை செலுத்தி அவங்களோட வங்கி கணக்கிலும் 1000 செலுத்தி அவங்களுடைய படிப்பை தொடர்றதுக்கு முயற்சிகள் மேற்கொண்டிருக்காங்க. இது மாதிரி வந்து ஒவ்வொரு இதுலையுமே வந்து மாணவர்களுடைய கல்விக்காக பெற்றோர்கள் ஒருவித செலவு கூட இல்லாம தொடர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இதை வந்து பெற்றோர்கள் அனைவரும் தெரிஞ்சு குழந்தைகளை வந்து நல்லபடியாக வந்து உயர்கல்வி வரைக்கும் படிக்க வைக்கணும். நல்லா படிக்க வச்சா நம்ம கிராமம் வந்து ஒரு சிறந்த கிராமமா வரும். நீங்க எப்படி வந்து சிறந்த பள்ளி அப்படிங்கிற அளவுக்கு நீங்க கொண்டு வந்தீங்களோ அதே மாதிரி இந்த பொன்னமராவதி ஒன்றியத்துல கருப்புக்குடிப்பட்டி அந்த பஞ்சாயத்து ஒரு சிறந்த கிராம பஞ்சாயத்தா வரணும் அப்படின்னா அதுல வந்து நீங்க கல்வியில வந்து முக்கியத்துவம் வரணும். இது வரைக்கும் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்ற ஆசிரியர் பெருமக்கள், இங்கே கூடியிருக்கக்கூடிய ஊர் பொருட்கள் அனைவருக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
வாழ்த்துறை வழங்கிய ஆசிரியர் பயிற்றுனர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நமது முன்னாள் ஆசிரியை திருமதி வி சுதாபாய் அவர்கள் ஒரு பாடல். கருப்புக்குடிப்பட்டியின் 30 விழாவிற்கு சிறப்பிக்க வந்திருக்கும் ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் முதற்கண் நன்றி வந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 15 வருடங்கள் கழித்து மீண்டுமாக இந்த மேடையில எங்களை எல்லாம் கூட்டு பாராட்டு விழா வைப்பதற்காக எங்களை அழைத்த ஊர் பொதுமக்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்க இங்க ரீச் ஆனவங்க நிறைய மாணவர்கள் வந்து டீச்சர் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அது கேட்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க இங்க இருக்கும்போது தான் ஹைஸ்கூல் ஆரம்பிச்சு நிறைய பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு உழைத்த தலைமை அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 30 விழாவை வாழ்த்தி பாடுவதற்காக ஒரு பாடல். மாணவர்கள் அமைதியா இருந்தா இந்த பாட்டை கேட்க முடியும். அமைதியா இருக்கீங்களா? கேட்போமா? கடைசியா கேட்கணும். ஓகேவா? வணக்கம் 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 பலமுறை தன்னேன் சபையினர் முன்னே மாணவர் கண்ணே வணக்கம் பலமுறை தன்னேன் சபையினர் முன்னே மாணவர் கண்ணே இந்த நாளாம் பொன்னாளாம் இன்று புதல் சந்தோஷம் பங்கெட்டுமே வணக்கம் பலமுறை தன்னே சபையினர் முன்னே மாணவர் கண்ணே அன்பான உள்ளங்கள் ஒன்றாக இணைந்து சீரும் சிறப்பாக நடக்கும் இவ்விழாவில் அன்பான உள்ளங்கள் ஒன்றாக இணைந்து சீரும் சிறப்பாக நடக்கும் இவ்விழாவில் சந்தோஷம் பொங்கிட உலகை தங்கிட வாழ்த்து சொல்ல வந்தோம் நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம். வணக்கம் பலமுறை கண்ணே சபையினர் முன்னே மாணவர் கண்ணே பெற்றோரும் பெரியோரும் ஊராரும் இணைந்து பள்ளி வளர்ச்சிக்கு உழைத்திட வேண்டும். பெற்றோரும் உற்றோரும் பெரியோரும் இணைந்து பள்ளி வளர்ச்சிக்கு உழைத்திட வேண்டும். ஒற்றுமை உணர்வோடு இணைந்து செயலாற்றி ஒற்றுமை உணர்வோடு இணைந்து செயலாற்றி சாதனை புரிந்திடவே நாங்கள் பாட்ட வந்தோம். வணக்கம் பலமுறை கண்ணே சபையினர் முன்னே மாணவர் கண்ணே கல்வியில் முன்னேற்றம் தேவை எப்போதும் முயற்சியும் பயிற்சியும் தொடர்ந்திட வேண்டும். கல்வியில் முன்னேற்றம் தேவை எப்போதும் முயற்சியும் பயிற்சியும் தேவை எப்போதும் ஆலமது போல வளரும் செல்வங்கள் ஆலமது போல வளரும் செல்வங்கள் வாழி உயர்ந்திடவே எங்கும் வாழ்த்து சொல்ல வந்தோம். வணக்கம் பலமுறை கண்ணே சபையினர் முன்னே மாணவர் கண்ணே இந்த நாளாம் பொன்னாளாம் இன்று பொது சந்தோஷம் மலரட்டுமே. வணக்கம் பலமுறை கண்ணே சபையினர் முன்னே மாணவர் கண்ணே. நன்றி வணக்கம். பாடலாக பாடி மகிழ்வித்த நமது பள்ளியின் முன்னாள் ஆசிரியை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இவ்விழாவிற்கு சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள நமது பொன்னமராவதி வட்டார வள மைய மேற்பார்வையாளர் அவர்களை பள்ளியின் சார்பாக இனிதே வரவேற்று மகிழ்கிறேன். பொன்னையூர் பள்ளியின் இடைநிலை ஆசிரியருமான திரு ஆ அறிவுரை நம்பி அவர்கள் வாழ்த்துரை. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நம்முடைய ஊர் அம்பலம் உள்ளிட்ட ஊர் பொதுமக்களே, பெற்றோர்களே, நம்முடைய பள்ளியின் தலைமை ஆசிரியர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அங்கே வருகை இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பெருமக்களே, எனக்கு முன்பு பணியாற்றி வெவ்வேறு பள்ளிகளில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே, புத்தம்புது தோட்டத்தில் புதிதாகி விட்ட மலர்களைப் போல ஒரு அலங்காரத்தோடு கண்ணை கவரும் வண்ண மலர்களாய் அமர்த்தக்கூடிய அன்பு குழந்தைகளை, நிச்சயமாக நீங்க கேட்கிற மனநிலையில இருக்கீங்கன்னா இது உங்களுக்கான விழா, நீங்க கொண்டாடணும், அதை நாங்க பார்த்து ரசிக்கிறோம். ஆனால் இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை கூறி, இங்கே நான் வந்தப்ப 2 ஆசிரியர்கள் மட்டும் தான் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு திருமதி சுதாபாய், அவங்க திரு ஜெய்சன் டெய்லி மோசஸ் 2 ஆசிரியர்கள் இங்கே பணியாற்றினாங்க. அப்போ நான் வந்தப்போ பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஒன்று கிடையாது, ஒரு 2 வகுப்பறை கட்டலாம், இந்த பக்கம் ஒரு 2 வகுப்பறை, மொத்தம் 4 வகுப்பறை கட்டுறது, ஒரு அடிப்படை பொருட்கள் கட்டுதான். அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை குளிப்பாட்டி பல்வெளிக்கு அந்த வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க. எப்பவுமே நான் அதை நினைச்ச பார்க்கறது உண்டு. அது மாதிரி இந்த பள்ளி எனக்கு தெரிஞ்சவங்க, அதே மாதிரி சாரும் பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஒரு செடியில் வந்து பசங்களை வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படி எனக்கு தெரிஞ்ச இது ஒன்று நான் சொல்றேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே தன்னால் இயன்ற பங்களிப்பை இந்த பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு அளித்திருக்கிறார்கள். இதற்கு அதனுடைய விளைச்சல் எப்போது அறுவடையாக இருக்கிறதா இந்த ஆண்டு அறுவடை. அதாவது ஒவ்வொருத்தருடைய கடின உழைப்பின் விளைவாக ஒரு சிறந்த பள்ளி, தமிழ்நாடு அரசுடைய சிறந்த பள்ளிக்கான வந்து நம்முடைய பள்ளி கற்றுக்கிறது. உண்மையிலேயே அதில் நம்முடைய தலைமை ஆசிரியரை மிகப்பெரிய எந்த ஒரு வெற்றியையும் தானே வைத்துக் கொண்டிருந்த ஒரு சிறந்த தலைவனுக்கு அடங்கு இருந்தால் தன்னை சார்ந்த தன்னோடு இருந்த அனைவருக்கும் அதை பகிர்ந்தெடுப்பதுதான் உண்மையான கல்வி கொண்டு அதை நம்முடைய கல்வியாசிரியர்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இந்த விருதினை தன்னோடு தன் பள்ளியில் கணக்கு கொடுப்பதாக தன்னோடு வைத்துக் கொண்டார்கள். இதற்காக பங்காற்றிய அனைத்து ஆசிரியர்களையும் இங்கே வரவழைத்து இந்த மேடையிலே அனைவரையும் கௌரவிப்பதற்காக அருமையான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த வகையிலே பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள் இதற்கு பெரிய அளவில் ஒத்துழைப்புகளை நல்கியிருக்கக்கூடிய நம்முடைய ஊர் அமலம் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த தருணத்திலே என்னுடைய நன்றியை தெரிவித்துள்ளேன். அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு வேண்டுகோள். கிட்டத்தட்ட நான் ஒரு 12 ஆண்டுகள் இந்த பள்ளியில் பணியாற்றியிருக்கிறேன். எண்ணற்ற மாற்றங்கள் நான் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு மாற்றத்தையும் நான் பார்த்தேன். கூடுதல் வகுப்பறை கட்டணம், சுற்றுச்சூழல், கழிப்பறை கட்டிடங்கள், அதே மாதிரி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், அது சாதாரணமாக ஏசியோட கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். ஜனவரியிலே எந்த பள்ளியில் பொன்னாறு ஒன்றியத்திலேயே எந்த பள்ளியில் இல்லாத காலகட்டத்திலேயே ஒரு அருமையான ஏசியோட கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வந்து நம்ம பள்ளியில் ஆரம்பிச்சோம். அப்படி எல்லா வகையிலும் நம்முடைய கிராமத்தை முன்னேற்றுவதற்கு அனைவருக்கும் அறுபாடுபட்டார்கள். வந்து நம்முடைய தலைமையாசிரியருக்கு வந்து ஈடுபடுத்தாங்க என்று சொல்ல வேண்டும். ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, அந்த குழந்தைகள் இந்த 12 ஆண்டுல நம்முடைய பள்ளியில் பயின்ற குழந்தைகள் ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு போயிருக்காங்க அப்படின்னு யாரையும் நம்ம சொல்ல முடியும். ஒரு வருடம் நிறைய கிராமங்கள்ல கிராமப்புற நிறைய அரசு பள்ளிகள் பெற்றவர்கள் மிகப்பெரிய பிள்ளைகளுக்கு வந்திருக்கிறார்கள். அந்த நம்முடைய கிராமத்திலிருந்து யாரும் வரவில்லை என்பது ஒரு வருத்தமான செய்தி. நமக்காக கல்வியில் பள்ளி அளவில் எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அதை தாண்டி நாம் வெளியில் செல்லும்போது இன்னும்
நிலை எட்ட வேண்டிய நிலை இருக்கிறது. நாம் இன்னும் ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டும். நீங்கள் படித்து நீங்கள் உயர்ந்த நிலையை அடைந்து நீங்களும் உங்களுடைய கிராமத்திற்கு உங்களுடைய கிராமத்தில் உள்ள அனைவரும் மேம்பட வேண்டும் என்று அனைவரும் சேவையாற்ற வேண்டும் என்பதை என்னுடைய அன்பு வேண்டுகோளாக இங்கே வைத்து அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிறேன். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நமது முன்னாள் தலைமை ஆசிரியர் ஜெயண்ணா சுப்பிரமணியன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஊராட்சி ஒன்றியம் ஆனந்தப்பள்ளி கருத்துக்குடிப்பட்டி இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். தற்போது தென்காசியில் வைத்து வரும் என்னை இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்ற அழைத்த இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த இந்த மாலை நேர வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு முதலில் இப்பள்ளியில் இடைநிலை தலைமை ஆசிரியராக பணியேற்ற போது மாணவர் மற்றும் மாணவியர் 118 மாணவர்கள் மட்டுமே இருந்தார்கள். 118 மாணவர்கள். ஆனால் இந்த திருக்கலம்பூர் பஞ்சாயத்தில் கருப்புக்குடியை ஒட்டிய 9 கிராமங்கள். இந்த 9 கிராமங்களில் 118 மாணவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்களா என்று ஊர் பெரியவர்களை அணுகிய போது மாணவர்கள், குழந்தைகள் மற்றும் அனைவரும் பேராவூரணி, பட்டுக்கோட்டை, திருப்பூர், தாராபுரம், கோயம்புத்தூர் பகுதிகளில் தென்னை நார் உரிப்பதற்கும் இந்த இளநீர் உரிப்பதற்கும் சென்று விடுகிறார்கள் என்று சொன்னபோது மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஒரு வாரத்தில் ஊர் முக்கியஸ்தர்களை அழைத்து இந்த பள்ளி மாணவர்களை உடனடியாக இப்பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்று ஊர் கூட்டத்தில் பேசிய போது ஒரு வாரத்தில் 118 மாணவர்கள் இந்த எண்ணிக்கை 298 மாணவர்கள் எண்ணிக்கை உயர்ந்தது. அப்போது ஒரே ஒரு கட்டடம், ஒரு 50 மாணவர்கள் மட்டும்தான் அதில் படிக்க முடியும். 2 ஆசிரியர்கள் மட்டும்தான் பணிபுரிய இடம். மற்றும் ஊர் பெரியவர்களை அணுகிய போது அப்போது 3000 ரூபாய் செலவில் ஒரு கூரை கட்டடம் வசதி செய்து தந்தார்கள். 4 வகுப்பறை கட்டடமாக மாறியது. 288 மாணவர்கள் வந்தவுடன் அப்போது உதவி தொடக்க கல்வி அலுவலராக இருந்த தயாளன் அவர்கள் 288 மாணவர்களை எப்படி நீ சேர்த்த அப்படின்னு என்னை கேட்டாரு. சார், இது 9 ஹேம்லெட் இருக்கு, மாணவர்களுடைய எண்ணிக்கை அங்கங்க வெளியூர்ல இருந்திருக்காங்க, நீங்க இதை ஒரு நடுநிலை பள்ளியா மாற்றணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைத்த போது அவரும் அப்போது வெறும் 88 ஆரம்ப பள்ளிகளும் 3 நடுநிலை பள்ளிகளும் தான் பொன்னமராவதி ஒன்றியத்தில் 1999 இருந்தது. அந்த தயாளனும் ஊர் பொதுமக்களுமாக இணைந்து மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர், கல்வி இயக்குனர் அவர்களை அணுகி நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. அப்போது இப்பகுதியில் எந்த பள்ளியும் இல்லாத 5 பட்டதாரி ஆசிரியர்கள், 3 இடைநிலை ஆசிரியர்கள் இந்த பள்ளிக்கு வளர்வதற்கு கடும் முயற்சி எடுத்து நடுநிலை பள்ளியாக மாறியது. 3 நடுநிலை பள்ளி இந்த பொன்னமராவதி ஒன்றியத்தில் 4 பள்ளியாகவும், அதன் பிறகு இந்த ஒன்றியத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் உள்ள மாணவர்கள் கணக்கெடுக்கும் போது இன்னொரு 4 பள்ளி, மொத்தம் 8 நடுநிலை பள்ளியாக இந்த ஒன்றியத்தில் உயர்ந்தது. புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே 3 நடுநிலை பள்ளிகள் இருந்த ஒரே ஒன்றியம் பொன்னமராவதி மட்டும்தான். மற்ற அன்னவாசல், ஆவுடையார் கோவில், விராலிமலை, புதுக்கோட்டை, குன்னண்டார் கோவில் மற்ற 13 ஒன்றியங்களிலும் நடுநிலை பள்ளிகளின் எண்ணிக்கை அதிகம் பொன்னமராவதி ஒன்றியத்தில் மட்டும்தான் இருந்தது. அந்தந்த ஊர் பெரியவர்கள் நமது ஊரையும் நடுநிலை பள்ளியாக மாற்ற வேண்டும் கணக்கில் கொண்டு தற்போது பொன்னமராவதி சரியா தெரியல எத்தனை நடுநிலை பள்ளிகள் இருக்குன்னு தெரியல. 18 நடுநிலை பள்ளிகள் இப்ப இருக்கு பொன்னமராவதி ஒன்றியத்தில். இப்ப உயர்நிலை பள்ளியாக மாறிவிட்டது. ஆக இடைநிலை ஆசிரியர்கள் 2 பேர், 5 பட்டதாரி ஆசிரியர்கள், 3 இடைநிலை ஆசிரியர்கள். அதன் பிறகு உயர்நிலை பள்ளி. அந்த உயர்நிலை பள்ளியில் எத்தனை
பட்டதாரி ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் பணிபுரிகிறார்கள் என்பது தெரியவில்லை. இதன் பிறகு ஊர் முக்கியஸ்தர் ஒருவரை பொன்னமராயில் பார்த்து அணுகிய போது நாங்கள் மேல்நிலை பள்ளிக்கு பணம் கட்டி இருக்கிறோம் என்று சொன்னார்கள். 2.25 லட்சம் ரூபாய் பணம் கட்டியிருக்கோம், இன்னமும் இது மேல்நிலை பள்ளியா ஆகல. தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள், மேல்நிலை பள்ளியா ஆகும். 3 கிலோமீட்டருக்கு ஒரு நடுநிலை பள்ளி, உயர்நிலை பள்ளி 5 கிலோமீட்டருக்கு, கல்லூரி அந்தந்த பகுதியுடைய மாணவர்கள் படிக்கும் மாணவர்களை பொறுத்து கல்லூரியும் உருவாகலாம். ஆக புதுக்கோட்டை மாவட்டம் இனி வருங்காலங்களில் கல்வி அறிவிலும் அதிகமாக அரசு பதவியில் பணி புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மாலை நேர வாய்ப்பு கொடுத்த இந்த ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் உதவி தொடக்க கல்வி அலுவலர் மற்றும் பிஆர்டி அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தொடர்ந்து சிறப்புரையாற்ற நமது வட்டார வளமைய மேற்பார்வையாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்து பிறந்த தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி சீரின் சிறப்புடன் நடைபெற்றுக் கொண்டிருந்த ஆண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி அமைந்திருக்கும் நமது வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் உள்ளிட்ட மேடையில் அமைந்திருக்கும் ஆண்டோர்களுக்கும் சார்ந்தவர்களுக்கும் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் இருபால ஆசிரியர் பெருமக்களுக்கும் இப்பள்ளியை சேர்ந்த ஐடிகே NILP தன்னார்வலர்களுக்கும் இப்பள்ளியிலே பணிபுரிந்து தற்போது விருது வாங்க வந்து அமைந்திருக்கும் இருபால ஆசிரியர் பெருமக்களுக்கும் அருகாமை பள்ளியிலிருந்து வருகை புரிந்துள்ள இருபால ஆசிரியர் பெருமக்களுக்கும் இவ்வூரை சேர்ந்த இருபால பெற்றோர்களுக்கும் மாணவ மணிகளுக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெற்றோர்களே, இந்த ஆண்டுதான் தமிழக அரசின் வேண்டுகோளுக்கு இணங்க அனைத்து அரசு பள்ளிகளிலும் ஆண்டு விழா நடத்த வேண்டும் என்ற ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் ஒவ்வொரு ஆண்டுமே நமது இப்பள்ளியின் ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர் உட்பட்ட அனைத்து ஆசிரியர்களும் ஒவ்வொரு ஆண்டுமே ஆண்டு விழா நடத்தி ஒரு பள்ளியின் வளர்ச்சியையும் மாணவர்களின் வளர்ச்சியையும் பெற்றோர்களுக்கு வெளிச்சமிட்டு காண்பித்து நெஞ்சேற்றி நிற்கும் நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் இருவர் ஆசிரியர் பெருமக்களை வாழ்த்தி வணங்குகிறேன். இப்பள்ளியை பற்றி கூற வேண்டும் என்றால் சொல்ல வேண்டியதே இல்லை. நீங்க கண்ணார பார்த்துட்டு இருக்கிறீங்க. பொன்னமராவதி ஒன்றியத்திலேயே சிறந்த பள்ளி என்ற விருதை பெற்றது மட்டுமில்லாமல் சிறந்த பள்ளி லிஸ்டில் முதலிடம் பெற்றிருக்கிறது என்பதை நெஞ்சையர்த்தி கூறுதலை விரும்புகிறேன். அது மட்டுமில்லாமல் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியரை பற்றி பேச வேண்டும் என்றால் இன்னும் பொழுதுக்கும் பேசிக் கொண்டிருக்கலாம். அவரது அனுபவம், அவரது முதிர்வு, அவரது தலைமை என்பது கை காட்டி நிற்பது அல்ல, இறங்கி தானும் செய்வதை செய்தால் தன்னுடன் இருப்பவர்களும் சிறந்த செயல்படுவார் என்று வழிகாட்டி ஆசான் என்று எனக்கு ஆசான் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒன்றியத்தை மாறுதலாகி வந்ததற்கு பிறகு இப்பள்ளியின் வளர்ச்சிக்காக மட்டுமல்லாமல் எங்கள் அலுவலகத்தில் பணியிட்டும் தலைமை ஆசிரியர் மட்டுமில்லாமல் இப்பள்ளியில் பணியுள்ள அனைத்து ஆசிரியர்களும் எங்கள் பணியின் செயல்பாடுகளிலும் ஈடுபடுத்தி எங்களுக்கு வழிகாட்டியாக செயல்பட்டு வரும் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் இருவர் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்கள் வட்டார சார்பாக நெஞ்சாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே பெற்றோர்களே, ஒரு பள்ளியின் வளர்ச்சி, மாணவர் வளர்ச்சி என்பது 3 நபர்கள் முக்கியமாக கொண்டிருக்கும். ஒன்று பெற்றோர்கள், இன்னொரு ஆசிரியர் பெருமக்கள், இன்னொரு மாணவ மணிகள். அவ்வாறு பார்க்கும்போது இப்பள்ளிக்கு அமைந்த தலைமை ஆசிரியர் உட்பட்ட அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கு இந்த ஊர் பொதுமக்கள் செய்த நன்றிகளை என்று என்னால் கூற முடியும். பெற்றோர்களே, நாம் கேள்விப்பட்டிருப்போம், முன்னோர்கள் செய்த பாவமாக இருந்தாலும் சரி, இது நல்ல விஷயமாக சரி, பிள்ளைகளை சேரும் என்று கூறுவார்கள். அதன் அடிப்படையில் உண்மையிலே இந்த ஆசிரியர் பெருமக்கள் இந்த ஊருக்கு கிடைத்து இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஆண்டு விழா நடத்துவதற்கு இந்த சின்னஞ்சேரி பிள்ளைகளின் முன்னோர்கள் செய்த புண்ணியமே என்று கூறிக்கொள்கிறேன். பெற்றோர்களே, காலத்தின் அருமை கருதி உங்களுக்கு ஒரே ஒரு கருத்தை கூறிய சிறப்பை முடித்துக் கொள்கிறேன். மாணவ மணிகளே, ஒரே ஒரு கேள்வி கேட்கணுமா தம்பி? கேட்கலாமா? உங்க வீட்டுல நடமாடும் தெய்வம் இருக்காங்களா? சாமியெல்லாம் எங்க இருக்கும்?
கோயில் இருக்கும். உங்க வீட்டுல 2 தெய்வம் இருக்கு, யாருன்னு தெரியுமா? யாரு? ஒரு பெரிய கிளாப் பண்ணலாமே மாணவர்களுக்கு. மாணவ மணிகளே, 2 ஒரு தகவல் மட்டும் சொல்லி கொடுத்தேன். நம்ம வீட்டுல நடமாடக்கூடிய தெய்வங்கள் அப்பா அம்மான்னு தெரிஞ்ச உங்களுக்கு அவங்களோட உழைப்பை பத்தி தெரியுமா? ஒரே ஒரு சின்ன கதையை சொல்லி முடிச்சறேன். ஒரு வீட்டுல ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, 3 பேரு. 3 பேர்த்துல கடைசியா பிறந்த தம்பி வெளியில போயிட்டு வர்றான். மழை பெஞ்சிருது. மழையில நனைஞ்சு தொலைஞ்சு உள்ள வந்துட்டு இருக்கிறான். அண்ணன் பாக்குறான், அந்த அறிவு இருக்கிறாரா, மழை பெய்ஞ்ச ஊற பண்ணிட்டு வரக்கூடாதாரா அப்படின்னு சொல்றான். அக்கா பாக்குறாங்க, அந்த நீ சோத்த திங்கிறிய என்ன மழை வர மாதிரி இருக்கிற கொடை எடுத்துட்டு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. அம்மா பாக்குறாங்க, நடந்துகிட்டு ஓடி வந்த குழந்தைய இருக்க பிடிச்சு அணைச்சு தன்னுடைய முந்தானை எடுத்து துவட்டி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நல்லா கவனிங்க. இந்த அறிவு கட்ட மழைக்கு அறிவே இல்லையா, என் பிள்ளை வெளியே போகும்போதுதான் மழை பெய்யுமா அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் தாயின் பாசம் குழந்தைகளே. அது மட்டும் இல்லாம தந்தைன்னு ஒருத்தர் இருப்பாங்க, இது தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட இந்த பெரிய குழந்தை எல்லாருமே அப்பாவை நின்று பேசி ரொம்ப நாளா இருக்கும், அப்படிதானே? ஒண்ணுமே இல்லை, உங்களுக்காக உழைக்க வெளியில சென்று போய் அழுக்கு ட்ரெஸ் போட்டாலும் பரவாயில்ல, கிழிந்த சட்டை போட்டாலும் சரி பரவாயில்ல, உங்களுக்காக உழைச்சு ஓடா செஞ்ச தந்தையானவங்க இரவு நேரம் வந்து தாய் சாப்பாடு போட்டு வைக்க சாப்பாடு மேல உட்கார்ந்த உடனே சாப்பாட்டு தட்டுல கை வைக்க போறதுக்கு முன்னால கேட்பாங்க, பிள்ளை சாப்பிட்டுட்டானா? மாணவர்களே, உங்களுக்காக அழுத்த சட்டை போட்டிருந்தாலும் பரவாயில்ல, கிழிஞ்ச வேஷ்டி கட்டிருந்தாலும் பரவாயில்ல, மேக்கப் போடாத ஹீரோ உங்களுடைய தந்தை என கூறி, மாணவ மணிகளே, உங்கள் தாய் மற்றும் தந்தையின் வாக்குகளை கேளுங்கள், அவர்கள் சொல்லுவதை கேளுங்கள், அவர் பேச்சை தட்டாதீர்கள், அவர்களை கடவுளாக மதியுங்கள் என்று கூறி, பெற்றோர்களே, இன்றைய காலகட்டத்தில் இவ்வளவு புதுமை உலகத்தில் மாணவர்களை வளர்த்தெடுப்பது என்பது பெரிய சவாலாகத்தான் இருக்கும். நமக்கு தெரிந்தது, நாம் படிக்கும் காலத்தில், நாம் சின்ன குழந்தையா இருந்த காலத்தில் இவ்வளவு பெரிய நியூஸ் பேப்பரோ டிவியோ செல்போனோ நமக்கு இருந்தது கிடையாது. ஆகவே பெற்றோர்களே, ஒரு சின்ன கதையை மட்டும் சொல்லி அதை உங்களுக்கு முடிச்சாரேன். ஒரு கூட்டு குடும்பம் இருக்குது, குழந்தைகிட்ட கேட்டு பாருங்க, கூட்டு குடும்பம் தெரியுமா கேளுங்க. அது கூட்டு குடும்பம் என்ன தெரியுமா? தெரியாது. கூட்டு குடும்பம் இருந்துட்டு இருக்காங்க. கூட்டு குடும்பத்தில் அண்ணனும் தங்கையும் கூட்டு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அண்ணனுக்கு ஒரு பையன், தங்கச்சிக்கு ஒரு பையன், 2 பேத்துக்குமே ஒரு 10 வயசு, 2 பேருமே ஒரே வகுப்புல படிக்கிறாங்க, ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க, 2 பேருக்கு ஒரே ஈக்குவல் பேலன்ஸ் கொடுத்து வளர்த்துட்டு வர்றாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு நாள் பிள்ளைய ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சாயந்தரம் வீட்டுக்கு வந்த உடனே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு, அம்மா நாங்க வெளியில போய் விளையாட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. வெளியில போன குழந்தைய விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா காத்து அடிக்குது, புயல் அடிக்குது, மழை வரக்கூடிய சூழ்நிலையில அமையுது. உடனே அண்ணனும் தங்கையை வெளியில ஓடியாராங்க. ஐயோ, பிள்ளைய வெளியில போனாங்களே, என்னாச்சும் ஏதாச்சும் வர்றாங்க. வந்து பார்த்தா அண்ணனோட பையன் வாசல்ல இருந்த உயரமான மரத்துல உச்சி கிளையில நின்று விளையாண்டுட்டு இருக்கிறான். தங்கையோட பையன் அடுத்த கிளையில நின்று விளையாண்டுட்டு இருக்கிறான். பதறி போன அண்ணன், தம்பி இருக்க புடிடா அப்படின்னு சொல்றாரு. பதறி போன தங்கை என்ன சொல்றாங்க, தம்பி பயந்துராதரா, பத்திரம் விழுந்துராதரா அப்படின்னு சொல்றாங்க. விழுந்துராதன்னு சொன்ன அடுத்த செகண்ட் பிள்ளை என்ன செஞ்சுட்டான், கீழே விழுந்துட்டான். தட்டு தரமா இலைகளை தப்பி தேவை வந்ததுனால நல்லபடியா விழுந்து காப்பாற்றப்பட்டான். அண்ணன் பையன் மெதுவா இறங்கி வந்தான். இறங்கி வந்ததுக்கு அப்புறம் தங்கை பார்த்து அண்ணன் கேட்கிறாங்க, ஏன்னா நம்ம குழந்தைகளுக்கு 2 பேருக்கு ஈக்குவலா தான் நம்ம பேரண்ட்ஸ் கொடுத்து வளர்த்தோம், நீங்க இருக்க எப்படினாலும் சொன்னீங்க, உங்க பையன் விழுவல, என் பையன் என்ன செஞ்சான், விழுந்துட்டாங்க, ஏன்னு கேட்கும் போது, எம்மா அவன் ஏற்கனவே சூழ்நிலை சரியில்லாத சூழ்நிலை இருக்கும் போது அவனுடைய தன்னம்பிக்கை மேலாக தன்னம்பிக்கை நான் ஊட்டுனேன், இருக்க புடிடான்னு சொன்னேன், அவன் இருக்க பிடிச்சுக்கிறான் தன்னம்பிக்கைய. நீங்க ஏற்கனவே பயந்துட்டு இருந்த குழந்தைகிட்ட தன்னம்பிக்கை கொடுத்தாங்க, மேலும் பலவீனத்தை ஏற்படுத்தினாங்க, குழந்தை என்ன செஞ்சிருச்சு, விழுந்துருச்சு. ஆகவே பெற்றோர்களை உங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்லுவேன், இன்றைய காலகட்டத்தில் எதுவா இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தையிடம் தயவு செய்து எதிர்மறை எண்ணத்தை பேசாதுங்க. நம்ம அடிக்கடி பேசுவோம், என்ன சொல்லுவான், தம்பி விளையாடாத நடிக்காத அப்படின்னு சொல்லுவோம். உண்மையா? விளையாடாத நடிக்காத. பெற்றோர்களை இன்றைய காலகட்டத்தில் இது 2 துறையில் தான் கோடி கோடியாக சம்பாதிக்கிறேன் என்று கூறுகிறேன். அப்ப என்ன சார் செய்யறது அப்படின்னா, இந்த ஆண்டு விழா நம்ம எல்லாருமே பெற்றோர்களை எடுத்து கூட்டம் உட்காந்துருப்போம், எப்படா நம்ம பிள்ளை டான்ஸ் ஆடும், எப்படா நம்ம பிள்ளை எந்த பாட்டு ஆடுது அப்படின்னு பாக்குறதுக்காக இல்ல. பெற்றோர்கள் அது கிடையாது ஆண்டு விழா முக்கியமான நோக்கம். உங்களுடைய குழந்தைகளின் தனித்திறமையை உங்களுக்கு காணுவதற்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு இது. ஆகவே பெற்றோர்கள் ஒரு கருத்து எடுப்பது உங்களுக்கு வாய்ப்பு. சரி, விடைக்கிறேன். உங்களுடைய குழந்தையை தனித்திறமையை கண்டுபிடித்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை அந்த தனித்திறமையின் மூலமாக மேலும் வளர்ச்சி அடைந்து வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்கு நீங்கள் தூண்டுதலாக அமைய வேண்டும் என கூறி வாய்ப்பு கொடுப்பதே. நன்றி, வணக்கம். வட்டார வளமைய மேற்பார்வையாளர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நமது
வட்டார கல்வி அலுவலர் அவர்கள் தனது தலைமை உரையை வழங்க இனிதே அழைக்கின்றேன். மூவாத முத்தமிழை சொக்கனது மாநகரை சூழ்ந்த பெரும்பேரு இத்தரை சூரியனை எங்கள் உயிரமுது எம்மொழிக்கும் மூத்தவளை என்றும் இருப்பவளே பண்புணர்த்தும் ஆசானே பார்ப்போற்றும் தேனூற்றே எங்கள் தமிழே நீ வாழ்க 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 தமிழ் மலர்கள் நம் கல்விப்படி. மிகச் சிறப்பாக பெரிய திருவிழா கூட்டம் போல் நடந்து கொண்டிருக்கின்ற ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அம்பலம் உள்ளிட்ட தலைவர்கள் அனைவருக்கும், இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர், இப்பள்ளியின் இருபால் ஆசிரியர் பெருமக்கள், பிற பள்ளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய இருபால் ஆசிரியர் பெருமக்கள், இப்பள்ளியின் PTA தலைவர் உறுப்பினர்கள், SMC தலைவர் உறுப்பினர்கள், இல்லம் தேடி கல்வி ஆசிரியர் உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள், மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆண்டு விழா வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிறப்பான தருணம் இது. இப்பள்ளி பெஸ்ட் ஸ்கூல் அப்படிங்கிற இது நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இந்த அவார்டை பார்க்கும் போதே தெரியுது. யாருமே இந்த அளவுக்கு ஸ்கூலை வந்து இவ்வளவு திறப்பட கொண்டு வச்சிருக்காங்க அப்படின்னா மிகப்பெரிய விஷயம். இந்த மக்கள் தான் கொடுத்து வச்சவங்க. இந்த பள்ளி சிறந்த பள்ளியாக இருப்பதற்கு மக்கள் கொடுத்து வைத்துள்ளார்கள். இதுல சிறப்பு என்ன அப்படின்னா, இன்று மகளிர் தினம். சார் தலைமை ஆசிரியர் நல்லா செலக்ட் பண்ணி மகளிர் தினத்துக்கு முன்னுரிமை கொடுத்து அந்த நாளை ஆண்டு விழா நடத்த வேண்டும் என்று சிறப்பாக செய்துள்ளார்கள். இதுல ஆண்டு விழாவில் பொதுவா எல்லாரையுமே அழைப்போம். இதுல சிறப்பு, இந்த பள்ளியின் சிறப்பு, தலைமை ஆசிரியரோட சிறப்பு என்னன்னா, ஓய்வு பெற்ற ஆசிரியர், முன்னாள் பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரியர்கள் அனைவரையும் வரவழைத்து அவர்களை பேச சொல்லி அதை கேட்டு மகிழ்ந்தார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி என்பது உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு கல்வி. அந்த கல்வி மட்டும் நம்மள்கிட்ட இருந்தா நிச்சயமா நம்ம உலகத்துல எங்க வேணாலும் சென்று வரலாம். அதனாலதான் நம்ம அவ்வை பாட்டி என்ன சொன்னாங்க, கற்றவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க. மிக சிறப்பாக இந்த ஆண்டு விழாவில் அருமையாக சகோதரி அவர்கள் பாடினார்கள். அந்த பாடலிலே எல்லா காம்போனன்ட்ஸும் வந்துருச்சு. அனைத்து காம்போனன்ட்ஸுமே அந்த பாடலை சொல்லி மிக சிறப்பாக நம்ம கற்பிடிப்பட்டி சிறப்புகளை அந்த பாடலில் மிக அருமையாக கூறினார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். புறவலர்கள் நம் பள்ளியில் எத்தனைன்னு கேட்டேன். 75ன்னு சொன்னாங்க. இதுல என்ன பண்ண ஆண்டு விழாவில் ஒரு சிறப்பு, இதை விட கூடுதல் சிறப்பு என்ன தெரியுமா? பொதுவா குழந்தைங்க தான் கவனிப்பாங்க. ஆனா இந்த ஆண்டு விழாவில் தான் அப்பேருந்து நான் பார்த்துட்டே இருந்தேன். குழந்தைங்க கூட பேசிட்டு இருந்தாங்க. நீங்க பொதுமக்கள், பெற்றோர்கள் அவ்வளவு கவனமா கேட்டீங்க, அவ்வளவு சிறப்பாக கேட்டீங்க. இந்த குழந்தைய விட நீங்க உண்மையில இப்ப படிச்சீங்கன்னா நல்லா உயர்ந்த நிலைக்கு வருவீங்க. இருந்தாலும் உங்க குழந்தைங்க உயர்ந்த நிலைக்கு வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். புரவலர்கள் 75 புரவலர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இன்றைய தினம் ஒரு ஆளுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா புரவலர்கள் சேர்த்துக்கலாம். ஆனா 1000 அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் மிகவும் குறைவு. டவுன் போயிட்டு வந்துட்டா 500 ரூபாய் கடன் ஓடி போயிடும், தண்ணியில கரைச்ச மாதிரி போயிடும். அது போல ஒரு நம்ம குழந்தைகளுக்காக, எதிர்கால தூண்களுக்காக ஒரு ஆளு, ஒரு பெற்றோர் ஒரு 1000 ரூபாய் நம்மளுடைய பிரபல திட்டத்துல உங்க பேரை இணைச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த உலகத்துல இருந்தாலும் சரி, நமக்கு அப்புறமும் சரி, நம்மளுடைய பேரு அந்த ஸ்கூல்ல இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணக்கூடாது, அதுதான் அரசாங்க சட்டம். அந்த பணத்தை அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு அதிலிருந்து வரக்கூடிய வட்டியை மட்டும் எடுத்து குழந்தைகளுக்கு பயன்படுது. அதுக்கு கணக்கு எழுதி வச்சிருப்பாங்க. அதுதான் சிறப்பு. அதனால இந்த 75 இருக்கிற எண்ணிக்கை நாளைக்கு 750 மாற்ற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதுதான் வளம், இந்த பள்ளியோட வளம். நம்ம பள்ளி, நம்ம மாணவர்கள், நம்ம ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லும் போது அதுதான் நம்மளுடைய வளம்.
அப்படின்னு கேட்கும்போது 750 அப்படிங்கிற போது இவ்வளவு பேர இந்த பள்ளி குடம் வச்சிருக்கு, வளமா பெற்றிருக்கு அப்படின்னு அலுவலர்கள் மிகவும் பெருமைப்படுவார்கள். அந்த நிலையை ஏற்படுத்த வேண்டுமா அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பள்ளிக்கூடத்தினுடைய தலைமை ஆசிரியர் சகோதரர் புதியரசு சார் அவர்கள் மிகச் சிறந்த தலைமை ஆசிரியர். எல்லா விருதுகளும் பெறக்கூடிய பள்ளி, எல்லா விருதுகளையும் பெறக்கூடிய தகுதியை உடைய பள்ளி இந்த நமது பள்ளி. அதாவது வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்த முடியும். வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயமா அனைத்து விருதுகளையும் வாங்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து ராசன் ஒரு சாதிக்கார் இந்த பள்ளிக்கூடத்துல. அவரு பாட்டாலே கவுத்திருப்பார், பேச்சாலையும் கவுத்திருப்பார். அப்படி குழந்தைகளை அப்படி வளர்க்கிற குழந்தைகளை தன்னோட குழந்தைகளாக வளர்த்து கொண்டு வருகிறார். அந்த அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நம்ம பள்ளிக்கூடம் பெற்றிருக்கிறது மிகப்பெரிய சிறப்பு இல்லையா? அது போல அழகுராஜா ஆசிரியர் மிக அருமையான ஆசிரியர். அவரும் அது போலதான் தன்னுடைய குழந்தைகளுக்காக மிக சிறப்பாக கல்வியை ஆற்றிக் கொண்டு இருக்கின்றார். கோவிந்தராஜ் சார் சொல்லவே வேண்டாம். கோவிந்தராஜ் சார் அவர் சொன்ன உடனே என்ன சொன்னாலும் சரி, இந்த தலைமை ஆசிரியர் கேட்டுட்டீங்களா, இந்த தலைமை ஆசிரியர் சொல்லிட்டீங்களா அப்படின்னு ரொம்ப பணிவா கேட்பாரு. ரொம்ப சிறந்த ஒரு ஆசிரியர். அடுத்து பாலகோமதி பிரேமலதா ஆசிரியர்கள். அவங்க எப்படி தெரியுமா, கற்றலை மட்டும் பண்ணல, கூடவே அவர்கள் குழந்தைங்க இதை சாப்பிட்டா நல்லது, இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடல் நலத்தை காப்பதிலே மிக சிறந்த ஒரு பண்பாளர். ஏன்னா ஒரு தடவை போகும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க, அதை வச்சு எனக்கே சொன்னாங்க அப்படின்னா நிச்சயமாக தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல நிலையை ஏற்படுத்தி தருவார்கள். அதனால இப்பள்ளியில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். அதுபோல இந்த பள்ளியிலே பணியாற்றி தன்னுடைய அனுபவத்தை கூறினார் அருளை சார். அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்களா, கவனிச்சிங்களா? அவர் சைக்கிள்லே போவாங்களாம், குழந்தைகளை கூப்பிட்டு பல்லு விளக்க வைப்பாங்களாம். அந்த அளவுக்கு அந்த காலத்துல கஷ்டப்பட்டிருக்காங்க ஆசிரியர்கள். இன்னும் கஷ்டப்படுது, அதை விட இப்ப கூடுதலா கஷ்டப்படுறாங்க. ஏன்னா இப்ப நிறைய செய்திகள் குழந்தைகள் தெரிஞ்சிருக்காங்க. அப்படின்னா தெரியாத செய்திகளை கூடுதலாக கூற வேண்டும் அப்படின்னு மேற்கொண்டு அவர்கள் தன்னுடைய உருவத்தை சரி பண்ணி கொண்டு வருகிறார்கள். அதனால இந்த பள்ளிக்கூடம் ரொம்ப சிறப்பா இருக்குது. அதே நேரத்துல அருணை சார் சொல்லும் போது ஒரு வருத்தத்தை தெரிவிச்சார். நம்ம கருத்துண்டிப்பட்டியில படிச்சவங்க உயர்ந்த நிலையில் வந்தவர்கள் யாரும் வரலையே அப்படின்னு வருத்தப்பட்டார். உண்மையான ஆசிரியரோட வருத்தம், உண்மையான ஆசிரியர். ஏன் நம்ம குழந்தை நல்ல நிலையில பெரிய நிலையில வந்தாங்கன்னா முதல்ல பெருமைப்படுறது ஆசிரியர்கள். அதே நேரத்துல உயர்ந்த நிலையில வரல, கருத்துக்குடிப்பட்டியிலிருந்து யார் வரல அப்படின்னு நினைச்சு வருத்தப்படக்கூடியவங்களும் நல்ல ஆசிரியர் இங்க நமக்கு கிடைச்சிருக்காங்க. அதனால மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, பொதுமக்களே, நம் குழந்தைகளின் எதிர்காலத்தை கருதி அவர்களுக்கு சிறந்த ஒரு பயிற்சியை கொடுக்கணும். படிப்புங்கிறது பள்ளிக்கூடத்துல அனுப்பிட்டு அதோட அவ்வளவுதான் முடிஞ்சிருது இல்லை. நீங்க என்ன பண்ணணும், திரும்பி குழந்தைங்க உங்கள்கிட்ட படிச்சதை சொல்றாங்களா, எழுதுறாங்களா, பாடுறாங்களா, படிக்கிறாங்களாங்கிறத நீங்க கேட்கணும். அதுக்கு கேட்கறதுக்கு படிப்பு அவசியம் இல்லை, வாய்மொழியில கேட்டாலே போதும். அதே மாதிரி செயல்பாடுகளை நிச்சயமா செய்யணும். அதற்காக நமது தலைமை ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காங்க, இலவசமாக டிஎன்பிஎஸ்சி எழுதுவதற்கு பயிற்சி மையம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல நீங்க சேர்த்து விடுங்க. மாணவ செல்வங்கள் எல்லாருமே மலர்கள் போல. இப்ப மல்லிகைப்பூவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு அழகா இருக்கும், ரோஜா பூ எடுத்தா ஒரு அழகு. அது போல நம்ம குழந்தைகளும் மலர்கள் தான். இந்த குழந்தை படிக்கலையே, ஏன் படிக்கல, அவனை மாதிரி படிக்கலைன்னா சொல்லாதீங்க. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு திறன் இருக்கு. அந்த திறனுக்கு ஏற்ப அந்த குழந்தைகளுடைய தீனியை ஆசிரியர்கள் தருவார்கள். அதை நாம் தெரிந்து கொண்டு
அவர்களை வளர்ப்பதற்கும் மேன்மேலும் இப்பள்ளி வளர்ச்சி அடைய என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நன்றி கொள்கிறேன். நன்றி வணக்கம். வட்டார கல்வி அலுவலர் அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் குறிப்பிட்டது போல இந்த புரவலர் திட்டம் இந்த பள்ளியில செயல்படுத்தப்பட்டுச்சு. ஆனா கடந்த சில ஆண்டுகளாக பள்ளியினுடைய வளங்களை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் அந்த புரவலர் திட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நமது பள்ளிக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ஏறக்குறைய 2 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டது 2017-18 கல்வியாண்டில். அதனைத் தொடர்ந்து அனைத்து வகுப்பறைகளுக்கும் டைல்ஸ் போடப்பட்டிருக்கு, அனைத்து வகுப்பறைகளுக்கும் ஸ்மார்ட் டிவி வழங்கப்பட்டிருக்கு, அனைத்து வகுப்பறைகளுக்கும் இருக்கைகள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த ஆண்டு கூட சிறப்பாக பார்த்தீங்கன்னா நமது பொன்னழகி அம்மன் கிரிக்கெட் கிளப் மற்றும் நமது நடராஜ் வேளார் அவருடைய குடும்பத்தாரும் பெற்றோர்களும் இணைந்து பள்ளிக்கு இந்த குடிநீர் வழங்கும் இயந்திரத்தை சுமார் 60,000 ரூபாய் செலவில் நமக்கு வழங்கியிருக்கிறாங்க. மேலும் காரமட்டி இளம்பே மற்றும் பூமிநாதன் குடும்பத்தார் மாணவர்களுக்கான இருக்கை 40 வழங்கியிருக்கிறாங்க. அந்த மாதிரி பள்ளிக்கு வேண்டிய தளவாட சாமான்கள், பள்ளியின் வளர்ச்சிக்கு தேவையான பொருட்களை எல்லாம் பெற்றோர்களிடமும் பெரியோர்களிடமும் பெற்று பள்ளியை வளப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் எதிர்பார்ப்பதை போல புரவலர் திட்டத்தில் 500 அல்ல 1000 பேரையும் நாங்கள் இணைக்க தயாராக இருக்கிறோம். எங்களுடைய பள்ளியின் வளர்ச்சி மேம்படும் வகையில் அந்த நிகழ்வுகளை உங்களுக்கு நிகழ்த்தி காட்ட அன்புடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நமது பள்ளிக்கு வருகை தந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் ஆசிரியர் பெருமக்களுக்கு பாராட்டு விழா நடைபெற உள்ளது. பாராட்டு பெறுவதற்கு நமது மூத்த ஆசிரியர் திருக்கலம்பூரை சேர்ந்த திரு கோவண்ணா சிங்காரம் அவர்களை ஊர் அம்பலம் அவர்கள் கௌரவித்து அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குவார். வெள்ளி நாணயம் நினைவு பரிசாக வழங்கப்படுகிறது. நன்றி.